இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீ 2-3 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயர் ஆஃப் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் எப்போ வந்து? இயர் ஆஃப் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் 1992. ப்ராஜெக்ட் டைகர் எந்த வருஷம்? 1973. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. Project Crocodile. Project Crocodile 1975. Bauxite இந்தியால எங்க கிடைக்குது? Bauxite இந்தியால எங்க கிடைக்குது? ஒடிசா. வாட்டர் ஆக்ட் எந்த வருஷம்? வாட்டர் ஆக்ட் 1974. அப்படியே 3 இயர்ஸும் லைனா வரும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ப்ராஜெக்ட் டைகர், வாட்டர் ஆக்ட் 1972, 1973, 1974. ஏர் ஆக்ட் எப்ப? ஏர் ஆக்ட் 1981. நெக்ஸ்ட் கொஸ்டின், ICAR எந்த வருஷம்? ICAR எந்த வருஷம்? இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க 1953ல இவங்க அமைக்கப்படுறாங்க. இவங்க இந்தியாவோட இருக்க சாயில்ஸ் வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. எவ்வளவு வகையான சாயில்ஸ் இந்தியால இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து வகைப்படுத்திருக்காங்க? 8 டைப்பா வகைப்படுத்திருக்காங்க. இந்தியால காணப்படும் அதிகமான மண் எந்த மண்? இந்தியால அதிகமா எந்த மண் காணப்படுகிறது? கரிசல் மண், பிளாக் சாயில். பிளாக் சாயில் ஏன் பிளாக்கா இருக்கு? பிளாக் சாயில் பிளாக்கா இருக்கிறதுக்கான காரணம் அயனும் டைட்டானியமும். இது 2 தான் பிளாக் சாயில் பிளாக்கா இருக்கிறதுக்கான காரணம். தமிழ்நாட்டுல அதிகமா காணப்படும் மண் எது? மண் வகை அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் எப்படி 2 டைப்பா பிரிப்பாங்க? காதல், பாந்தர். இல்ல எது வந்து ஓல்ட் சாயில், எது நியூ சாயில்? மண்டல் மண்ணை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு காதல், இன்னொன்னு பாங்கர். இல்ல எது பழைய அலுவியல் சாயில், எது புது அலுவியல் சாயில்? கரெக்ட். காதர்ன்றது நியூ அலுவியல் சாயில், பேங்கர்ன்றது ஓல்ட் அலுவியல் சாயில். குட். ICF எப்ப வந்து? இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. இது மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்றப்ப நீங்க திரும்பி இன்னொரு படிக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நார்மலாவே உங்களுக்கு எல்லாமே ரீகலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க முதல் வாட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக இது மாதிரி ரிவிஷன் பண்ண உங்களுக்கு அது எப்ப கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ICF எந்த வருஷம் வந்தது? 1955. இதோட நெக்ஸ்ட் இயர் தான் நம்மளுக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956ல வருது. இந்துஸ்தான் போட்டோ லிமிடெட் ஊட்டில இருக்கு. அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்துஸ்தான் போட்டோ லிமிடெட் ஊட்டில 1960.
எல்லோ ரெவல்யூஷன் என்னது? எல்லோ ரெவல்யூஷன் oil seeds. Eastern Railway headquarters is the Eastern Railway headquarters. கிழக்கு ரயில்வே ஹெட்குவார்டர் எங்க இருக்கு? கிழக்கு ரயில்வே கொல்கட்டா. கிழக்கு கடற்கரை ரயில்வே ஹெட்குவார்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வர். சவுத் கோஸ்ட் ரயில்வே தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம். சதர்ன் ரயில்வே ஹெட்குவார்டர் எது? சென்னை. ஓகே, இன்னைக்கான क्वेश्चंस போயிடலாம். Who was the first accused in the Ash murder case? ஆஷ் கொலை வழக்கு முதல் குற்றவாளி யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு 2 years முன்னாடி நடந்த கொஸ்டின்ல கூட உங்களுக்கு இது ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான் இது. பட் கரெக்ட், நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன் வாஞ்சிநாதன் கிடையாது? ஏன்னா ஆஷை கொலை பண்ணது வாஞ்சிநாதன் தானே. ஆஷா இன்னொரு சொல்லுங்க. ஓகே, வாஞ்சிநாதன் ட்ரெயின் பண்ணது நீலகண்ட பிரம்மச்சாரி, அதனால அவரை குற்றவாளின்றாங்க. ஓகே, அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இப்ப ஆஷ் மர்டர் எப்ப நடந்தது? எந்த வருஷம்? என்ன டேட்? ஆஷ் மர்டர் ஜூன் 17, 1911 நடக்குது. வாஞ்சிநாதன் என்ன பண்றாருன்னா, வாஞ்சிநாதன் ஆஷ்ன்ற திருநெல்வேலி கலெக்டரை கொலை பண்றாரு. எங்கன்னா மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல. இவருக்கு யார் ட்ரெயின் பண்றாங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி ட்ரெயின் பண்ண. இவர் வந்து எந்த ஒரு இவர் ட்ரெயின் பண்ணவர் விவிஎஸ் ஐயர். இவர் எந்த சங்கத்துல இருந்து வந்தார்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இவரு பாரத் மாதா சங்கம் சொல்லிட்டு வச்சிருந்தாரு. இது கீழே புரட்சிகரவாதிகளுக்கு எல்லாமே இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுல இவருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி யார் கொடுத்தாருன்னா விவிஎஸ் ஐயர். விவிஎஸ் ஐயர் வந்து இதே மாதிரி ஒரு சங்கம் வச்சிருந்தாரு. என்னன்னு தெரியுமா? பாரத் மாதா சங்கம் வந்து நிறைய டேட்டா இருக்கு. பட் 1910 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாரத் மாதா சங்கம் 1910. விவிஎஸ் ஐயர் என்ன சங்கத்தை வச்சிருந்தாரு? இல்ல இவர் வந்து இதே மாதிரி புரட்சிகரவாதிகளுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக இவர் ஒரு சங்கம் வச்சிருப்பாரு. சேரன் மகாதேவி குருகுலம் வந்து
இவங்க புரட்சிகரவாதி எல்லாம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இவங்க அப்புறமா ஆரம்பிச்சுதான் சேரன் மகாதேவி குருகுலம் பிவிஎஸ் செய்யறது ஆரம்பிச்சிருப்பாரு. அது முன்னாடி தர்மாலயம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு புதுச்சேரியில. இங்க வந்து நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்றாங்க பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறதுக்காக. நிறைய பேருக்கு டெரரிஸ்ட் பயிற்சி எல்லாம் தருவாங்க. இது தர்மாலயத்துக்கு கீழே. அதே மாதிரி இவர் வாஞ்சிநாதன்றவர் ஆஷை கொலை பண்ணிடுவாரு. ஆஷை கொலை பண்ணிட்டு தன்னை தாண்டி சுட்டுட்டும் வாஞ்சிநாதன் இறந்துருவாரு. அப்ப முதல் குற்றவாளி யார அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீலகண்ட பிரம்மச்சாரிய அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஒரு சில நியூஸ் பேப்பருடைய ஃபவுண்டர்ஸ் அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ். ரிச்சர்ட் ஜான்சன் இப்படி போலாம். மெட்ராஸ் கொரியர் யாருடைய நியூஸ் பேப்பர்? மெட்ராஸ் கொரியர் வந்து ரிச்சர்ட் ஜான்சன் இவங்களோட நியூஸ் பேப்பர் தான் மெட்ராஸ் கொரியர். மெட்ராஸ் மெயில் யாருக்குன்னா சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்ரி கார்னிஷ் இவங்களோட நியூஸ் பேப்பர் தான் மெட்ராஸ் மெயில். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இது ஜிபி பிள்ளையோட நியூஸ் பேப்பர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். நியூஸ் பேப்பர் மட்டும் தனியா ஒரு காலம் மாதிரி போட்டு இல்ல லாஸ்ட் பேஜ் ஆட்டம் எடுத்து உங்களுடைய இந்த நோட் எழுதி வச்சிருப்பீங்களா? இது ரிகார்டடா ஒரு நோட்ஸ் வச்சிருப்பீங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு நோட்ஸ் போட்டு சொல்லி எல்லாரும் வச்சிருக்கீங்களா? ஓகே. அப்ப அந்த நோட்டோட லாஸ்ட் பேஜ்ல வந்து ஃபவுண்டர் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு போட்டு எல்லாமே ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. கடைசி அதுல உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போக ஈஸியா இருக்கும். ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் கொரியர்ஸ், ஜிபி பிள்ளை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்ரி கார்னிஷ் வந்து மெட்ராஸ் மெயில். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இல்ல இன்னொரு நியூஸ் பேப்பர் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சுப்பிரமணிய ஐயர் இந்து நியூஸ் பேப்பர். எப்ப இந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்திய நியூஸ் பேப்பர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க? 1978. சாரி 1878. ஓகேவா? எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நியூஸ் பேப்பரை? எந்த இன்ஸ்டன்ட்னால இந்த நியூஸ் பேப்பர் உருவாச்சு? 1877 முத்துசாமின்னு ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் ஆயிருப்பாரு. இது அப்ப இருந்த நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் தான் அப்ப மேக்ஸிமம் இருக்கும்போது அவங்க எல்லாமே இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எப்படி ஒரு இந்தியருக்கு இவ்வளவு பெரிய பதவி தரலாம்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இந்தியர்களுடைய வளர்ச்சி நம்ம தான் பாராட்டணும்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய ஐயரால வந்து உருவாக்கப்பட்டதா த இந்து நியூஸ் பேப்பர் 1978. இது அவர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, அது ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ராஜாஜி வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் என்னைக்கு ஆரம்பிச்சார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஏப்ரல் 13, 1930. எப்ப முடிவுக்கு வந்தது உப்பு சத்தியாகிரகம்? ஆரம்பிச்சது ஏப்ரல் 13. எப்ப அவங்க வேதாரண்யத்தை சென்றடைஞ்சாங்க?
ஏப்ரல் 28. ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு பேரோட ஸ்டார்ட் பண்ணாங்க, முடியறப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு பேரோட ஸ்டார்ட் பண்ணாங்க, அது முடியறப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க? அது ஆரம்பிக்கிறப்ப 98 பேரோட ஆரம்பிச்சாங்க. ஆனா அது முடிக்கிறப்ப போற வழி நிறைய பேர் இது கூட ஜாயின் பண்ணிருப்பாங்க. 98 பேரோட ஆரம்பிச்சிருப்பாங்க, போறல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரும் பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கடைசியா வேதாரண்யத்துக்கு எத்தனை பேர் போய் சேருவாங்கன்னா வெறும் 12 பேர் தான் போய் சேருவாங்க. அதுல ஒரு பெண்மணி இருப்பாங்க. அவங்க பேர் என்னது? 98 பேர்ல ஒரு பெண்மணி கலந்து கொள்வாங்க. அவங்களுடைய பெயர் அவங்களோட பெயர் தான் ருக்மணி லட்சுமிபதி. நம்ம அதே மாதிரி தமிழ்நாடு அட்மிஷன் கிளாஸஸும் நமக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னும் 2 daysல இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் கிளாஸ். அதுல இன்னுமே வந்து ருக்மணி லட்சுமிபதி, முத்துலட்சுமி ரெட்டியார் இவங்க எல்லாரையும் பத்தி டீடைல் கிளாஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருப்பாங்க. இந்தியா லெவல்ல காந்தி பண்ணிருப்பாரு. சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரையும் போயிருப்பாரு. குஜராத்ல இருக்க தண்டி வரையும் வந்து மார்ச் போயிருப்பாரு. இது எப்ப ஆரம்பிச்சு எப்ப கம்ப்ளீட் ஆச்சு, அதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க? உங்களுக்கு சால்ட் சத்தியாகிரகம்னாலையும் உங்களுக்கு உப்பு சத்தியாகிரகம்னாலையும் உங்களுக்கு மொத்தம் 3 இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அது 3த்தையும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை பேர்? கரெக்ட், மார்ச் 12 ஸ்டார்ட் பண்றாங்க. அதே 1930ல. எப்ப இந்த மார்ச் கம்ப்ளீட் ஆகுது? ஏப்ரல் 6ல கம்ப்ளீட் ஆகும். எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்காங்க? இதுல மொத்தம் 78 பேர் கலந்துட்டு இருப்பாங்க. இதுல கலந்துகிட்ட பெண்மணி யாரு? இதுல கலந்துக்கிட்டு பெண்மணி யாரு? சரோஜினி நாயுடு. இதுல கலந்துக்கிட்ட பெண்மணி சரோஜினி நாயுடு. அதே மாதிரி ருக்மணி லட்சுமிபதி இவங்கதான் வந்து முதல்ல சால்ட் சத்தியாகிரகல பங்கு பெற்று ஃபர்ஸ்ட் ஃபைன் கட்டினவங்க இவங்கதான். முதல்ல உப்பு சத்தியாகிரகத்துல ஃபைன் கட்டினது யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். அதே மாதிரி இவங்கதான் ஃபர்ஸ்ட் உமன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர். நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபையோட முதல்ல எலெக்ட் பண்ணி செலக்ட் ஆன முதல் பெண் உறுப்பினர் ருக்மணி லட்சுமிபதி. முத்துலட்சுமி ரெட்டி வந்து அவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் உமன் மெம்பர் செலக்ட் ஆயிருப்பாங்க. பட் அவங்க நாமினேஷன் மூலியமா வந்திருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் உமன் மெம்பர் அப்பாயிண்டட் அப்படி இல்லைன்னா வந்து நாமினேட்டட் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், முத்துலட்சுமி ரெட்டி போடணும். அதே எலெக்டட்ன்ற வார்த்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். அதே மாதிரி இவங்கதான் ஃபர்ஸ்ட் உமன் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்டரா இருந்தவங்க ருக்மணி லட்சுமிபதி தான். என்ன டிபார்ட்மெண்ட்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி ஸ்பீக்கர். இவங்களை பத்தி 3 விஷயம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உமன் எலெக்டட் மெம்பர், ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி ஸ்பீக்கர், ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர். இதே மாதிரி ஏப்ரல் 13, 1930 இன்னொரு முக்கியமான இடத்துல உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. எங்கன்னா மெட்ராஸ்ல.
இதுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ராஜாஜி மேற்கொண்ட அதே நாளன்று சென்னையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அதனுடைய தலைவர் யார்? யார் தலைமையில் நடைபெற்றது? பிரகாசம். பிரகாசம்னா என்னன்னு சொல்லுவாங்க? டி பிரகாசம். இவர் என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? ஆந்திராவின் கேசரி, ஆந்திர சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவர் கூட நரசிம்மராவ், இவங்க 2 பேரு சேர்ந்துதான் வந்து சென்னையில வந்து மெட்ராஸ்ல 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சத்தியாகிரகம் ஏற்பட்டது. எங்கன்னா உதயவனம். இதுல கலந்துகிட்ட பெண்மணி யாரு? இதுல ஒரு பெண்மணி பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அவங்க யாரு? மெட்ராஸ்ல நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல ஒரு பெண்மணி பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அவங்க நேம் துர்காபாய். எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எல்லாரும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? பாயிண்ட் சொல்லட்டா? ஃபர்ஸ்ட் இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவோட உப்பு சத்தியாகிரகம் வந்து காந்தியால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எந்த இடத்துல இருந்துன்னா சபர்மதி ஆசிரமம். சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரையும், குஜராத்ல இருக்க கடற்கரை தண்டி வரையும் மார்ச் போறாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 12வது மார்ச் ஆரம்பிச்சு ஏப்ரல் 6 வரையும் நடக்குது. இதுல எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்கன்னா 78 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல கலந்துட்டு ஒரு பெண்மணி தான் சரோஜினி நாயுடு. இது வரையும் இந்தியா லெவல்ல நடந்தது. இப்ப தமிழ்நாட்டுல 2 இடத்துல நடந்திருக்கும். ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து ராஜாஜி தலைமையில வந்து உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் வரையும் போயிருப்பாங்க. திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரையும் ஒரு மார்ச் போயிருப்பாங்க. இது எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி 1930 ஆரம்பிச்சு ஏப்ரல் 28 1930 வரையும் இந்த மார்ச் நடக்குது. ஆரம்பிக்கிறப்ப 98 பேர் இருப்பாங்க. பட் ஆனா அங்க சென்று அடையிறப்ப வெறும் 12 பேர் தான் சென்று அடைவாங்க. அதுல கலந்துகிட்ட ஒரு பெண்மணினா ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபாய் அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டு முதல்ல ஃபைன் கட்டின பெண்மணியும் ருக்மணி லட்சுமிபதி தான். அதே மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் மெம்பர் எலெக்டட் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கீழவையில எலெக்ட் ஆன முதல் மெம்பர் யாருன்னா உமன் மெம்பர் ருக்மணி லட்சுமிபதி. அதே மாதிரி முதல் உமன் டெபுட்டி ஸ்பீக்கரும் ருக்மணி லட்சுமிபதி தான். அதே முதல் உமன் மினிஸ்டரும் ருக்மணி லட்சுமிபதி. இவங்க யாருடைய மினிஸ்ட்ரி கீழே இவங்க வந்து மினிஸ்டர் ஆயிருப்பாங்கன்னா டி பிரகாசம். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிற அந்த ஒரு வருஷம் முன்னாடி 1946ல இருந்து 1947 வரையும் நம்மளோட சீஃப் மினிஸ்டரா இருந்தது டி பிரகாசம் தான். அவருடைய கேபினெட்ல தான் ருக்மணி லட்சுமிபதி அவங்க வந்து மினிஸ்டரா வேலை செஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் மெட்ராஸ் மாகாணத்திலே நடக்குது. எங்கன்னா உதயவனம்ன்ற இடத்துல. உதயவனம் யாருடைய தலைமையில? டி பிரகாசம் தலைமையில நடக்குது. யார் பார்ட்டிசிபேட் முக்கியமான ஆள் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்கன்னா நரசிம்மராவ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பார். அது என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் 13 1930 அதே நாளன்று ஆரம்பிக்குது.
அதுல கலந்துகிட்ட பெண்மணி துர்காபாய். நோட் பண்ணியாச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதுல இருந்து அப்படி எழுதுறேன். The Board of Revenue in Madras proclaimed on order in 1851. It was notably known as a Standing Order 128 Clause 2, which are the aim of the Standing Order. சென்னை வருவாய் வாரியம் 1851ல நிலையான ஒழுங்கு எண் 128 பிரிவு 2 இது கீழே வந்து ஒரு சில சட்டங்களை எடுத்துட்டு வராங்க. என்னென்ன சட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இது நோட் பண்ணிக்கோங்க. Board of Revenue in Madras proclaimed order in 1851. சென்னை வருவாய் ஆணையம் 1951 ஒரு உத்தரவை அறிவித்தது. அதுல என்ன நேம்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் 128 கிளாஸ் 2. இது கீழே என்ன சொல்றாங்க, எது கரெக்ட்னு கேக்குறாங்க. கண்ட்ரோலிங் a number of Brahmins in revenue service in government. எல்லாருக்குமே வீடியோ ஷோ ஆகலையா? ஓகே, சிந்து கொஞ்சம் நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீடியோ கிளியரா தான் இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பிராமின்ஸோடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது அதோடைய நோக்கமா. டு ஃபில் அப் ஆல் வேகன்சி, எல்லா வேகன்சியுமே வந்து நான் பிராமின்ஸ் கவர்மெண்ட் செக்டர்ல ஒதுக்குறதா. It sought to attain its goal for a full responsive government through a constitutional balance. அரசியலமைப்பு முறைப்படி எல்லா கவர்மெண்ட் இலக்கியம் வந்து அரசியலமைப்பு முறைப்படி நடத்தணுமா அப்படின்றது இதோடைய நோக்கமா அப்படின்னு சொல்லிட்டு 3 நோக்கம் கொடுத்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்னன்னா, இங்க ஆளுன்ற ஒரு வாக்கு மட்டும் வேணாம். பாருங்க, இதோடைய மெயினான நோக்கம் என்னன்னா, பிராமணர்கள்ல கவர்மெண்ட் வேலையில ஃபுல்லாவே பிராமணர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, அதை குறைக்கணும். நான் பிராமின்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களே கவர்மெண்ட் வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த சட்டம் வந்து சொல்லுது. இந்த சட்டத்துக்கு கீழே கவர்மெண்ட் வேலையில பிராமணர்களை வந்து குறைக்கணும், அதே மாதிரி பிராமணர் அல்லாதவரை வந்து ஃபில்அப் பண்ணணும். அதான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் 128 கிளாஸ் 2 1851 கொண்டு வரப்பட்டது. மெட்ராஸ் மாகாணத்துல சதி ஒழிப்பு அப்படியே புரியல, இன்னொரு சொல்லுங்க, எனக்கு ஸ்டக் ஆகுது வாய்ஸ். ஓகே ஓகே. சதி ஒழிப்பு யார் முதல்ல கொண்டு வந்தது? மெட்ராஸ் மாகாணத்துல சதி ஒழிப்பை முதல்ல கொண்டு வந்தது யாரு? யாருன்னா ஜி.எம். லூசிங்டன். நம்மளுக்கு தெரியும், ராஜாராம் மோகன் ராய்ல சதி ஒழிப்பு 1829 ராஜாராம் மோகன் ராயோடைய தலைமையில வில்லியம் பெண்டிக் கொண்டு வந்திருப்பாரு. இது பெங்கால் மாகாணமும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிரிட்டிஷோட கண்ட்ரோல்டு ஏரியாஸ்க்கும் இது பொருந்தும்ன்ற மாதிரி சதி ஒழிப்பு 1829 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதற்கு முன்னோடியாக 1813 ஜி.எம். லூசிங்டன் என்றவர் என்ன பண்றாருன்னா, சென்னை மாகாணத்தை சதி ஒழிப்பை முதல்ல கொண்டு வந்திருக்காரு. ராஜாராம் மோகன் ராய் என்ன ஒரு சபையை ஆரம்பிச்சாரு? என்ன சபை ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சாரு? பிரம்ம சமாஜ். 1828 ஆரம்பிச்சிருப்பாரு.
1829 சதி ஒழிப்பு திட்டம் வெளியாகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசி இயக்க தலைவர்கள் தமிழ்நாட்டுல பிபின் சந்திரபால் ரிலீஸ என்னன்னு சொல்லி கொண்டாடினாங்க? திருநெல்வேலியில பிபின் சந்திரபால் ரிலீஸ என்னன்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க? தொழிலாளர் தினமா, சுயராஜ்ய தினமா, வெற்றி தினமா, சென்னை தினமா? என்னன்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க? சுயராஜ் டே. என்ன டே அது? எந்த நாள வந்து பிபின் சந்திரபால் ரிலீஸ் வந்து சுயராஜ்ய டேன்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க? மார்ச் 9, 1908 நடந்த இன்சிடென்ட். 1905 கொல்கட்டா வந்து ரெண்டாவது பிரியும். கொல்கட்டா பங்களாதேஷ் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுருவாங்க, வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு. அப்ப அதை எதிர்த்து வந்து நிறைய பேர் போராடி இருப்பாங்க. அந்த பிபின் சந்திரபால் வந்து அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து மார்ச் 9 ரிலீஸ் ஆவாங்க. அந்த தேதியை யார் யார் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா விஓசியும் சிவ சுப்பிரமணிய பிள்ளையும். இவங்க 2 பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது சுயராஜ்ய டேன்னு சொல்லிட்டு. இதனால இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. அது விஓசிக்கு எவ்வளவு நாள் சிறை தண்டனை, சிவ சுப்பிரமணிய பிள்ளைக்கு எவ்வளவு நாள் சிறை தண்டனை கொடுப்பாங்க? சொல்லப்போனா இந்த அரெஸ்ட் வந்து வெறும் பிபின் சந்திரபாலோட ரிலீஸ் மட்டும் இருக்காது. ஒரு சில இடத்துல என்ன சொல்லிருப்பாங்க, ஃபாரின் மினிஸ்டேக்கும் அவங்க சேர்த்து பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவங்க அரெஸ்ட் ஆவாங்க. இல்ல விஓசிக்கு எவ்வளவு காலம் சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க, சுப்பிரமணிய சிவாக்கு எவ்வளவு சுப்பிரமணிய சிவா எவ்வளவு நாள் சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க? இப்ப நம்ம ஒரு ஆயுள் காலம் தண்டனைன்னு சொல்றாங்களா? இப்ப ஆயுள் காலம் தண்டனை, இப்ப ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஆயுள் ஃபுல்லா ஜெயில இருப்பாங்க அர்த்தம் கிடையாது. ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்றது 20 வருஷம்ன்றது அர்த்தம். ஒரு ஆயுள் தண்டனை 20 வருஷம் அப்படின்றப்ப இரட்டை ஆயுள் தண்டனை விஓசிக்கு தராங்க. 40 வருஷம் சிறை தண்டனை விஓசிக்கு கொடுக்குறாங்க. சுப்பிரமணிய சிவாக்கு 10 வருஷம் சிறை தண்டனை தராங்க. ஆனா இவர் 40 வருஷம் தான் வந்து சிறையில இருந்தாருன்னா கிடையாது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போயிட்டு பாரதியார் வந்து சாட்சி சொல்லி இது வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டன்ல போயிட்டு டைரக்டா வந்து அங்க இருக்கிற கோர்ட்ல வாதாடி கடைசி இது எவ்வளவு வருஷமா இதை குறைச்சிருப்பாங்கன்னா 6 வருஷமா குறைச்சிருப்பாங்க. 40 வருஷம் சிறை தண்டனைய 6 வருஷமா குறைச்சிருப்பாங்க. ஆனா வந்து அவர் 4 வருஷத்துல ரிலீஸ் ஆயிடுவார். 1908 அரெஸ்ட் ஆவார். 1912 விஓசி ரிலீஸ் பண்ணப்படுறாரு. அப்படியே இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவர் எந்த செஷன் கீழே அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்னா செஷன் 153A, செஷன் 124A கீழே இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இந்த செஷன் கீழே தான் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது. செஷன் 153A, செஷன் 124A. ஆயிரத்தி 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதி, இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்கியவர் யார்? அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியவர் யார்? யார்னா நடராஜன். ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம்.
இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க தன்னாட்சி இயக்கம்? 1916. இதை கொண்டு வந்தது யாரு? இதை கொண்டுட்டு வந்தது யாரு தன்னாட்சி இயக்கத்தை? ஆனி பெசன்ட். ஃபர்ஸ்ட் ஏன்னா யார் இதை ஸ்டார்ட் பண்ணது? தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணது? திலகர். எங்கன்னா பூனேல ஆரம்பிச்சிருப்பாரு. தன்னாட்சி இயக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா செப்டம்பர் 3, 1916 ஆரம்பிச்சிருக்காங்க ஆனி பெசன்ட் தலைமையில. இப்ப இந்த தன்னாட்சி இயக்கத்துல இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுல கீழே சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்ட்னு கேக்குறாங்க. இதோட முதல் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர்ல நடந்ததா? விபி மாதவராவ் தலைமையில் இதோடைய முதல் கூட்டம் எங்க நடந்தது? கோயம்புத்தூரா? முதல் கூட்டம் எங்க நடந்தது? திருநெல்வேலியில நடந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இன் ஜூலை 1916 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல நடத்திருப்பாங்க. எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் பெருத்த ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் அரங்கேற்றினர். கரெக்டா? அப்படின்னா கரெக்ட். இதை யார் இந்த ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா லார்ட் பெட்லேண்ட். இவர் தான் ஸ்டூடெண்டோடைய பங்களிப்பு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஸ்டூடெண்டோட பங்களிப்பை பேன் பண்ணது யாருன்னா லார்ட் பெட்லேண்ட். அதுவும் சரியான விடைதான். அப்ப ராஜகோபாலாச்சாரி அவங்க ஆனி பெசன்ட் அரெஸ்ட் ஆவாங்க. 1917 இந்த போராட்டத்துடைய ஒரு இதுவாக ஊட்டியில ஆனி பெசன்ட்டும் அவருடைய தொண்டர்களான பிபி வாடியா, அருண்தேவ் இவங்க எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருப்பாங்க ஊட்டியில. இப்ப இவங்க அரெஸ்ட் ஆன அப்புறமா உடனே ராஜாஜி இறங்கி அதை தலைமை தாங்கி நடத்துவாரா அப்படின்னா கிடையாது. இப்ப இவங்க அரெஸ்ட் ஆயிடுறாங்க. இவங்க அரெஸ்ட் ஆனதுக்காக ஒருத்தர் அவர் கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. அரெஸ்ட் ஆனதுனால நைட்ஹுட் பட்டத்தை ஒருத்தர் வேணாம்னு சொல்லி திறந்திருப்பாரு. அவர் பெயர் என்ன? சுப்பிரமணிய ஐயர். அதுக்கப்புறமா இந்த அரெஸ்டை எதிர்த்து திலகர் கூட போராட்டம்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. நீங்க அவங்களை ரிலீஸ் பண்ணலன்னா இன்னும் போராட்டம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிலாம் பிரிட்டிஷ்க்கு இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இவங்களும் ரிலீஸ் ஆயிடுவாங்க பின்னாடி பிற்காலத்துல. அப்ப இல்ல எது ராங்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவும் டியும் தப்பு. இப்ப இத கால வரிசையின் படி அடுக்குகன்றாங்க. பாரத் மாதா சங்கம் எந்த வருஷம்? மெட்ராஸ் மகாஜன சபா இதெல்லாம் எந்த வருஷம் வந்தது? பாரத் மாதா சங்கம் 1804 1804 சில இடத்துல 1910 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எப்படி கேட்கறாங்க அது மாதிரி எழுதிக்கலாம். மெட்ராஸ் மகாஜன சபா 1884 தொடங்கப்படுது. மெட்ராஸ் ஹோம் ரூல் லீக்ன்றது 1916.
மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் 1912. இப்ப இந்த கால வரிசையின்படி அடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2, ரெண்டாவது 1, 4, 3. ஆப்ஷன் பி. மெட்ராஸ் மகாஜன சபா யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? ஏற்கனவே பாரத் மாதா சொசைட்டியை பத்தி பார்த்துட்டோம். யார் ஆரம்பிச்சிருப்பா பாரத் மாதா சங்கம்? பாரத மாதா சங்கம் யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? நீலகண்ட பிரம்மச்சாரி ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப மெட்ராஸ் மகாஜன சபாவை யார் ஆரம்பிச்சாங்க? 1884 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் அந்த 3 பேர்? வீர ராகவாச்சாரி, ஆனந்தச்சாரலு, ரங்கையா. இவங்க 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல பிரசிடென்டா யார் இருந்திருப்பாருன்னா ரங்கையா. இதோட செக்ரட்டரியா இருந்தது ஆனந்தச்சாரலு. 1884 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 ஆனி பெசண்டால் ஆரம்பிக்கப்பட்டது. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912 யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? நட்டேசனார். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் யுனைடெட் லீகா இருந்தப்போ 1912 தான் மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு சொல்லிட்டு நான் பிராமின் அசோசியேஷன் 1909 பிராமணர் அல்லாதோர் சங்கம், பிராமணர் அல்லாத சங்கம் சொல்லிட்டு நான் பிராமின் அசோசியேஷனை வந்து 1909 ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதோட நேம் 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1912 அதே வருஷம் நட்டேஸ்வரர் தலைமையில மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் சொல்லிட்டு திரும்ப பெயர் மாற்றம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? முதல்ல நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? நான் பிராமின் அசோசியேஷன் இது ஆரம்பித்தவர் யாரு? ரெண்டு பேர், சுப்பிரமணியம் இன்னொருத்தர் புருஷோத்தம நாயுடு. புருஷோத்தம நாயுடு, சுப்பிரமணியம் அவங்க 2 பேரும் சேர்ந்த 1909 நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் வெளிப்பாடு 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு வந்து மாத்துறாங்க. மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுவதற்கும் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அப்ப ஃபவுண்டர்ஸா இருந்தவங்க இந்த டேட்டா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரவண பிள்ளை, வீரசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு, நாராயணசாமி. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நாராயணசாமி நாயுடு, அப்புறமா நட்டேசனா. நட்டேசனா இதோட செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. இவங்களும் சேர்ந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதே வருஷம் நட்டேசனா தலைமையில இதோட பெயர் மாற்றப்படுது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். நட்டேசனா தலைமையில 1916 டிராவிடியன் ஹாஸ்டல் நான் பிராமின் பசங்களாம் வந்து தங்கி படிக்கிறதுக்காக ஃப்ரீயா டிராவிடியன் ஹாஸ்டல் சொல்லிட்டு ட்ரினிகேரியில முதல் திறக்கிறாரு 1916.
1916ல இது எப்படி மாறுது? தென்னிந்திய கழகம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு மாறுது. இதற்கு முக்கியமாக இருந்த 3 நபர்கள், இது என்ன சொல்லுவாங்கன்னா தியாகராய செட்டியார், நட்டேசனார், டி.எம். நாயர். இவங்க 3 பேர் தான் இதுக்கான காரணம். இல்ல நட்டேசனார் தான் வந்து டி.எம். நாயர் அதுவும் தியாகராய செட்டியார் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்க ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் 1917ல ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடையுது. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஒவ்வொரு டாபிக் பாக்குறப்ப அதோட ஃபுல் கவரேஜ் நம்ம பண்ணிடலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது ரிலேட்டடா ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 3 நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன 3 நியூஸ் பேப்பர், யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? கமெண்ட்ல போடுங்க. தென்னிந்திய கழகம் 3 நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஜஸ்டிஸ், இன்னொரு நியூஸ் பேப்பர் ஆந்திர பிரவேசிகா. ஆந்திர பிரகாஷிகா. இன்னொன்னு திராவிட என்ற நியூஸ் பேப்பர். இதுல ஆந்திர பிரதேஷ்ன்றது தெலுங்கு நியூஸ் பேப்பர், திராவிடன்றது தமிழ் நியூஸ் பேப்பர், ஜஸ்டிஸ்ன்றது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். இப்ப இந்த 3 நியூஸ் பேப்பரை யாரெல்லாம் எடுத்து நடத்துறாங்க? இந்த 3 நியூஸ் பேப்பரை இங்கிலீஷ் யார் எடுத்து நடத்துனது? ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் யார் நடத்துனது? டி.எம். நாயர். தெலுங்கு நியூஸ் பேப்பரான ஆந்திர பிரவேசிகாவை பார்த்தசாரதி நாயுடு. பார்த்தசாரதி நாயுடு தான் தெலுங்கு நியூஸ் பேப்பரான ஆந்திர பிரவேசிகாவை நடத்திருப்பாரு. தமிழ்ல திராவிடன்றது பக்தவச்சலம். எடுத்து நடத்துறாங்க. தியாகராய செட்டியார், இவருடைய பெயரை ஒரு சென்னையில ஒரு முக்கியமான இடமா இப்ப இருக்கு. என்ன இடம்? தியாகராய செட்டியார். அவர் பெயர்ல சென்னையில ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அவர் பெயர்ல ஒரு தெரு வச்சான், பட் இப்ப அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கரெக்ட். டி நகரோட ஃபுல் ஃபார்ம் வந்து தியாகராய செட்டியார் நகர் தான் அவருடைய பெயரு. அது ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம இப்ப டி நகர்னு சொல்லிட்டு இருக்கோம். தொழிலாளன் நியூஸ் பேப்பரை யார் பப்ளிஷ் பண்ணது? சிங்காரவேலர். சிங்காரவேலர் ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்? இதுதான் ஃபர்ஸ்ட் மேடேவே எடுத்துட்டு வந்திருப்பாரு 1923. ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்ணதும் இவர் தான் 1918. தொழிலாளன் அப்படின்ற நியூஸ் பேப்பரை கொண்டு வந்தது யாரு?
கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது ஆரம்பிச்சது யாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1925 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யார் இதை ஸ்டார்ட் பண்ணது? கம்யூனிஸ்ட் பார்ட்டிய சொல்ல போனா ஸ்டார்ட் பண்ணவங்க வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. இவர் வந்து முதல் மீட்டிங்ல தலைமை தாங்கியிருப்பாரு. முதல் மீட்டிங் வந்து எடுத்து நடத்துறது, அதுதான் பிரசிடென்ட், அது மாதிரி எல்லாம் இவர் இருந்திருப்பாரு. பட் யார் இத வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா எம்என் ராய். அவர்தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாதிரி இவரு இன்னும் ஒரு 2 சங்கத்தை வந்து சிங்காரவேல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. என்னென்ன சங்கம்? அப்படின்னா இவர் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. அதே 1928 இந்துஸ்தான் லேபர் கிசான் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. இது கீழே 2 நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்த்த தொழிலாளர் அப்படின்ற நியூஸ் பேப்பர். இது தமிழ் நியூஸ் பேப்பர். இதே மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருப்பாரு, லேபர் கிசான் கெசட் அப்படின்ற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். 1823 இவரு லேபர் மேடே அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்றாரு 1923. அதே 1923 இவர் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அதோட பார்ட்டியோட நேம் இந்துஸ்தான் லேபர் கிசான் பார்ட்டி. அதுக்கு 2 நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்றாரு. ஒன்னு லேபர் கிசான் கெசட், இன்னொன்னு தொழிலாளர். ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன் 1918 இவர் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவர் பெரிய பெரிய வெஸ்டர்ன்ல எழுதுன பெரிய பெரிய புக்ஸ், ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் இவர் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இது மாதிரி நிறைய சயின்டிஸ்டோட புக்ஸ் எல்லாம் இவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. இவரு டிரான்ஸ்லேட்டர் கூட. அதே மாதிரி இவருக்கு பல்வகையான மொழிகள் இவருக்கு தெரியும். தமிழ், ஜெர்மனி, பிரெஞ்சு, ரஷ்யன், இது மாதிரியான மொழிகளும் இவருக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? இப்ப இதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்? ரங்கையா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 வந்ததுன்னு பார்த்தோம். இதுல முதல் பிரசிடென்ட் ரங்கையாவா? எஸ் ஆர் நோ போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இது கரெக்ட் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோமே. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 ஆரம்பிச்சாங்க. அதுல பிரசிடென்டா இருந்தது ரங்கையா, அதுல செக்ரட்டரியா இருந்தது ஆனந்த சாருலு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ரங்கையா. ஜார்ஜ் ஜோசப் வந்து ஹோம் ரூல் லீக மதுரையில கொண்டு வந்தாரா அப்படின்னா ஆமா, ஜார்ஜ் ஜோசப் தான் மதுரை காந்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரு ஹோம் ரூல் லீக வந்து மதுரையில கொண்டு வந்திருப்பாரு. யாக்கூப் ஹாசன் இவர் தான் மெட்ராஸ் பிரான்ச் முஸ்லிம் லீகோடைய பவுண்டரா இருந்திருப்பாரு. நம்ம ராஜாஜியோட நெருங்கிய நண்பராக இவர் இருப்பாரு. ராஜாஜியோட நண்பனாக இருப்பது வந்து யாக்கூப் ஹாசன். இவர் தான் மெட்ராஸ் பிரான்ச்சோட முஸ்லிம் லீகா பவுண்டரா இருந்திருப்பாரு. ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் சேலத்துல நடந்திருக்கா? ஆமா, இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்துல நடந்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போ முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா 1937.
1938 தான் மெயினா அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஃபுல் போர்ஸ்ல நடந்தது. அப்ப இல்ல சரின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அயோத்திதாச பண்டிதர் இவரை பத்தினைய உண்மையான கூற்றுகள்லாம் என்னென்ன? ஆதி திராவிட மகாஜன சபா இவரால் தொடங்கப்பட்டதா? ஓகே, கிடையாது. அப்ப ஆதி திராவிட மகாஜன சபா யார் ஆரம்பிச்சது? ஆதி திராவிட மகாஜன சபா கரெக்ட். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், ஆயிரத்தி 893 ஆதி திராவிட மகாஜன சபான்னு இருக்கும். இதோட முன்னாடி பேர் 1891 பரையர் மகாஜன சபான்னு இருந்தது. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 1891 கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா இதோடைய முன்னாடி பெயர் இது முன்னாடி எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1891 பரையர் மகாஜன சபான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ரீநேம் பெயர் மாற்றுறது மட்டும்தான் வந்து 1993. இந்த ரெண்டு ஆப்ஷன் எது கொடுத்தாலுமே கரெக்ட் தான். ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்றாங்க. அப்ப இவர் என்ன ஆரம்பிச்சிருப்பாரு? அயோத்திதாசர் என்ன ஆரம்பிச்சிருப்பாரு? திராவிட மகாஜன சபா அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த வருஷம்னா 1891. சாக்கிய பௌத்தி சொசைட்டி அயோத்திதாசர் பண்டிதரால் ஆரம்பிக்கப்பட்டதா? கரெக்ட். இவர் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருப்பாரு. அங்க போயிட்டு இவர் புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பாரு. வந்து 1898 தான் பேப்பர். அதை 1891 98 இங்க வந்தோடனே சாக்கிய பௌத்தி சொசைட்டின்னு சொல்லி சென்னையில ஆரம்பிப்பார். இவர் HS ஆல்கட்டோட உதவியால தான் அவருடைய ஒரு பரிந்துரையால தான் ஸ்ரீலங்கா போயிருப்பார். அங்க போயிட்டு புத்த துறவியா புத்த மதத்திற்கு மாறி இருப்பார். He joined the Servant of Untouchable Society. தீண்ட தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தாரா? அப்படின்னா இது கிடையாது. நம்ம இது மாதிரி சுத்தமா நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்கல, அதனால இது கிடையாது. இப்ப பப்ளிஷர் ஒரு பைசா தமிழன் இவருடைய நியூஸ் பேப்பரா? ஒரு பைசா தமிழன் எந்த வருஷம் வந்து ஒரு பைசா தமிழன்? 1907. ஓகேவா? 1907 ஒரு பைசா தமிழன் சொல்றாங்க. இது பிற்காலத்துல எப்படி நேம் சேஞ்ச் ஆச்சு? 1908 இதோடைய நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. 1908 கரெக்ட் தான். அது நேம் சேஞ்ச் பண்ணது தமிழன் சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணது 1908. அது முதல்ல எப்ப ஆரம்பிச்சாலும் 1907. இது பெயர் தான் ஒரு பைசா, ஆனா இதோடைய ரேட் வந்து 25 பைசே. வெட்னஸ்டே ரிலீஸ் ஆகுற ஒரு வீக்லி மேகசின். அப்ப எது தப்பு? 1 and 3 தப்பு. அப்ப எது கரெக்ட்? 2 and 4 கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி கூட எவ்வளவு பேர் கலந்துட்டு இருப்பாங்க? கரெக்ட், 98. இது தண்டி மார்ச் எவ்வளவு பேர் கலந்துட்டு இருப்பாங்க? காந்தி கூட எத்தனை பேர் போயிருப்பாங்க? காந்தி கூட உப்பு சத்தியாகிரகத்துல 78 பேர் தண்டி மார்ச்ல கலந்துட்டு இருப்பாங்க. அது 78, இங்க 98. இல்ல எதெல்லாம் கரெக்ட்?
சுதேஷி வஸ்து பிரச்சாரணி சபா யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா லோக்மன்யா பாலகங்காதர் திலகர் தான். அதுதான் பாலகங்காதர் திலகர் தான் அதை ஆரம்பிச்சிருப்பாரு. சுதேசி சங்கம் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். இதுவும் கரெக்ட் தான். செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா விஓசி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? விஓசி சுதேசி கரெக்ட் 1906. என்ன அந்த ரெண்டு கப்பல்? SS லாவோ, SS காலியா. இதுக்கு இதுல முக்கியமான ரெண்டு கொஸ்டின்ஸ். மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எவ்வளவு ஷேர்ஸா இந்த கம்பெனிக்கு வச்சிருந்தாங்க? 10 லட்சம். எவ்வளவு ஷேர்ஸ்? 40,000 ஷேர்ஸ் தான் பிரிச்சிருப்பாங்க. இல்ல அதிகமான ஷேர் ஹோல்டர், அதிகமான பணம் முதலீட்டு பண்ணவர் 2 பேர் யாரு? சொல்ல போனா இதோடைய தலைவரா இந்த நம்ம சுதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட பிரசிடென்டா இருக்கிறவரு விஓசி இருக்க மாட்டாரு. இவரு ஒரு செக்ரட்டரியா தான் இருப்பாரு. இதுதான் ஆரம்பிக்க காரணம். இருந்தாலுமே அதிகமாக பணம் முதலீட்டு போட்டு ஆரம்பிச்ச 2 பேர் தான் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டா வச்சிருப்பாங்க. யார் அந்த 2 பேர்? யார் இந்த 2 பேர்? அதுல ஒருத்தர் ஹாஜி ஃபகீர் முகமது. இன்னொருத்தர் பாண்டித்துரை தேவர். இவர்தான் சேர்மனா இருந்திருப்பாரு. இவர் அல்ல செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. ஹாஜி ஃபகீர் முகமது செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. ஓகேவா? தூத்துக்குடில இருந்து கொழம்பு வரையும் போகுது இந்த கப்பல். அப்ப இந்த சுதேச பந்த சமிதி அப்படின்றது யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது நேம் மட்டும் நான் வச்சுக்கோங்க, அஸ்வினி குமார் தத்தா. அஸ்வினி குமார் தத்தா இவர் தான் இந்த சுதேஷ் பந்த சமிதி ஆரம்பிச்சவர். அதனால இது மட்டும் ராங். அப்ப ஆப்ஷன் ஏ 1 2 3. எனக்கு தெரிஞ்சு இல்ல விஓசி வைஸ் செக்ரட்டரி அது மாதிரி வேற ஒரு போஸ்டிங்ல இருப்பாரே தவிர, பட் மெயினான 2 போஸ்டிங் யார் இருப்பாங்கன்னா பாண்டித்துரை தேவரும் ஹாஜி ஃபகீர் முகமது தான் இருப்பாங்க இந்த இதுல. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்டை வெறிகொண்ட வீரன் அப்படின்ற இந்த புகழ்பெற்ற பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், தேசிய விநாயகம் பிள்ளை, தமிழ் ஒளி, சுரதா. யார் இதை எழுதுனாங்க?
யாரு தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா ராமன் கவிஞர் வே ராமலிங்கனார். அதே மாதிரி இப்ப இங்க உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டுல நடந்ததுல வேதாரண்யம் வரையும், அதுக்காகவும் ராமக்கல் கவிஞர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்ற பாட்டை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். எதுக்காக ஸ்பெசிபிக்கா எழுதினார்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்காக அவர் எழுதின ஒரு பாடல். அவர் தான் இந்த விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெளிக்கொண்ட வீரன் அப்படின்ற பாடலையும் எழுதியிருக்கார். ஓகே சாரி, இது வந்து பாரதிதாசனை இந்த லைன் சொல்லி அவரு புகழ்ந்திருக்கார். பாரதிதாசனை புகழ்ந்து பாடியிருக்கார். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, அதெல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபில் பண்ணிக்கலாம். ருக்மணி லட்சுமிபதி யார் இவங்க? ஃபர்ஸ்ட் துணை சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கர். பிரகாசம் ஆந்திர கேசரி, லயன் ஆஃப் ஆந்திரா. வரதராஜலு நாயுடு. இப்போ உங்களுக்கு இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு கரெக்டா எது வரணும் தெரியும். ஒண்ணு வைத்தியநாத ஐயர் யாரு, வரதராஜலு நாயுடு யாரு? இல்ல வைத்தியநாத ஐயர் தான் டெம்பிள் என்ட்ரிக்காக போராடியவர். அது ஆலய நுழைவு போராட்டம் மதுரையில நடந்திருக்கும். யாருடைய தலைமையில்னா இவருடைய தலைமை. எந்த வருஷம்னா 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஆலய நுழைவு போராட்டம் வைத்தியநாத ஐயர் தலைமையில நடந்திருக்கும். வரதராஜலு நாயுடு என்ன பண்ணிருப்பாரு, மெட்ராஸ் ஹார்வி இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்க மேற்கொண்டிருப்பார். ஆனா நீங்க உங்களுக்கு சம்டைம் இப்படி தெரியலனாலுமே உங்களுக்கு தெரிஞ்சதை மார்க் பண்ணாலே மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். பாருங்க, செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் 2, 3 and 2 மார்க் பண்ணோம். அதுலயே உங்களுக்கு ஆமா நம்ம கரெக்டா தானே மார்க் பண்ணிருக்கோம். அப்ப ஆப்ஷன் வந்து இங்க தப்பா இருக்கு. இங்க 1 இங்க 4 வரணும். ஓகேவா? கீழே ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான மேட்ச். வைத்தியநாதர் ஐயர் தான் வந்து டெம்பிள் என்ட்ரி எடுத்துக்கிறாங்க. வரதராஜலு நாயுடு வந்து மெட்ராஸ் ஹார்வி இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல வரதராஜலு நாயுடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஃபவுண்டர். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த நியூஸ் பேப்பருடைய ஃபவுண்டரும் இவர் தான். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற நியூஸ் பேப்பருடைய ஃபவுண்டரும் வரதராஜலு தான். ஜீவானந்தம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொசைட்டி பார்ட்டி பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தவரா ஜீவானந்தம்? அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தாரா அப்படின்னா ஆமா. He has a plan to get a communal representation in a government service. அதுக்காக என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம்ன்றவர் ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டுமே கரெக்ட் தான்.
இதுல ரெண்டுமே கரெக்ட். நோட் பண்ணதாங்க நோட் பண்ணிக்கோங்க. வாஞ்சிநாதன் எந்த ஒரு குரூப்போடைய மெம்பரா இருந்தார்? வாஞ்சிநாதன் எந்த குரூப்போட மெம்பரா இருந்தாரு? பாரத் மாதா அசோசியேஷன். ஆனந்த மடம் அப்படின்றது என்னது? ஆனந்த மடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெயரு ஆனந்த மடத்துலதான் நம்மளுடைய நேஷனல் சாங் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து வந்தே மாதரம். வந்தே மாதரம்ன்ற நம்ம தேசிய பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால ஆனந்த மடம் இந்த புக்ல தான் அவர் அதை பத்தி எழுதியிருப்பார் அந்த பாடலை. இந்த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பெயரையும் பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான். இது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இது வந்து அமெரிக்கால ஆரம்பிச்ச ஒரு இது அமெரிக்கால லாலா ஹர்தயால் அப்படின்றவர் ஆரம்பிச்சிருப்பாரு. மெயினா எதுக்காகனா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் கிடைக்கணும் ஒரு நோக்கத்தோட அங்க நம்ம நிறைய இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருப்பாங்கல்ல. அப்ப அந்த பசிபிக் பெருங்கடலுக்கு அந்த பக்கம் தானே இந்த யுஎஸ்ஏ இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த யுஎஸ்ஏ கனடா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு வாழ் இந்திய வாழ் குடிபெயர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் சொல்லிட்டு யுஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க இருந்து இந்தியாவுக்காக போராட்டமும் பண்ணுவாங்க, இது மாதிரி சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பெயர் என்னது? காதர் பார்ட்டி. இது எங்க இருக்குன்னா அமெரிக்கால தொடங்கப்பட்டது. எதுக்காகனா இந்தியாவில சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை தொடங்கியிருப்பாங்க. அங்க இருந்து போராட்டம் பண்ணுவாங்க. அதே டான் சொசைட்டி அப்படின்றது இது எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1902 இருந்து 1913 ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான்ன்றது. இது எல்லாமே உங்களுடைய 12th புக்ல அப்படியே இருக்கிற கண்டென்ட். இது எல்லாமே அவுட் ஆஃப் புக்கே கிடையாது. இது எல்லாமே நம்ம புக் கண்டென்ட் தான். அதனால இதெல்லாம் என்னன்னு நம்ம யார் யார் ஆரம்பிச்சா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். டான் சொசைட்டின்றது விடிவெள்ளி கழகம். இத 1902 கல்கட்டால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சதீஷ் சந்திர முகர்ஜி. டான் சொசைட்டி மெயினா எதுக்காக வந்து அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, எஜுகேஷன் ரிலேட்டடா வந்து நிறைய ஒரு இந்தியால வந்து கல்வியை நல்லா பரப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சுதான் டான் சொசைட்டி. நோட் பண்ணிட்டீங்களா? மெயினா இது வந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக ஆரம்பிக்கல, இது எஜுகேஷனுக்காக ஆரம்பிச்ச ஒரு சொசைட்டி. இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். சான் பிரான்சிஸ்கோ ஸ்டார்ட் பண்ணாங்களா பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான்?
இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சான் பிரான்சிஸ்கோல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது first SC person from Tamil Nadu to represent the Tamils in a legislative council. 1920ல முதல் தாழ்த்தப்பட்ட சாதியினரை சேர்ந்தவர் யார் வந்து எலக்ட் ஆயிருப்பாங்க? MC ராஜா. இவரு முக்கியமான 2 விஷயம் இவரை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். என்ன அந்த 2 விஷயம்? கரெக்ட். ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன், அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் சங்கம் அப்படின்றத டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணது இவருதான் 1928ல. அதே மாதிரி இவர் வந்து 1920ல எலக்ட் ஆயிருப்பாரு. அதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டுல அல்ல இவரு எலக்ட் ஆயிருப்பாரு. அதுல 1922ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாரு. பறையர் பஞ்சவர எப்படி அழைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. பறையரை இப்ப நம்ம சொல்றோம் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி அழைக்கணும். பஞ்சமர ஆதி ஆந்திரர் அப்படின்னு சொல்லி அழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பார். ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் 1948ல தமிழ்நாட்டுல வைக்கிறாங்க. அந்த கமிட்டி எந்த கமிட்டி? ஜேசி குமாரப்பா கமிட்டி. இவர் தான் பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர். இவரு நீங்க எக்கனாமிக்ஸ்ல நிறைய இங்க படிப்பீங்க. எக்கனாமி படிக்கிறப்ப இவர் ஒரு எக்கனாமிஸ்ட், இந்தியன் எக்கனாமிஸ்ட், பொருளாதாரவாதி, பொருளாதார நிபுணரா இருப்பாரு. அதே மாதிரி இவர் எதை ஃபாலோ பண்ணிருப்பாருன்னா காந்தியின் எக்கனாமி ஃபாலோ பண்ணிருப்பாரு. காந்தியின் எக்கனாமி என்னது? காந்திய பொருளாதாரம். தமிழ்நாடு இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம் அப்படின்றத காந்தியோடைய நோக்கம். அதுல அக்ரிகல்ச்சர் இப்ப நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் செக்டரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல இருக்க வளர்ச்சியை நோக்கி தான் இப்ப இந்தியா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுல சர்வீஸ் செக்டார் சேவைத்துறை தான் அதிகமான பங்களிப்பை இந்தியாவுக்கு தருகிறது. 2வது இண்டஸ்ட்ரீஸ், 3வது தான் இப்ப வந்து விவசாயம் இருக்குது. ஆனா காந்தியோட பொருளாதார ஐடியா படி அக்ரிகல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அக்ரிகல்ச்சர் தான் ஊக்கம் அதிகமா தரணும், ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான், நம்ம எல்லாம் விவசாயம் தான் பார்க்கணும், இண்டஸ்ட்ரீஸோட நம்மளுக்கு விவசாய நிலமும் விவசாயம் செய்பவர்களும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு காந்தியோட கோட்பாடாக இருந்தது. அதை ஆதரிச்சவரு இவர். நியூ மெக்கானிசம் இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்றது, உரங்கள் நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றது எல்லாத்தையும் ஜேசி குமாரப்பா வந்து எதிர்த்தார். பச்சை காந்தி என்று அழைக்கப்படுவன் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஜேசி குமாரப்பா. சொல்லுங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 1916. This statement type on a question. One of the reasons for a non-Brahmin movement in South India was that Brahmins took more advantage in a modern education and hence secured more government jobs. தென்னிந்தியால வந்து பிராமணர் அல்லாதவருக்காக நிறைய வந்து இயக்கங்கள் நடைபெற்றது.
எதுக்காக இந்த இயக்கங்கள் நடைபெற்றது? அதுக்கான காரணம் என்ன? பிராமின்ஸ் தான் அதிகமாக இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலைக்கு போறதா இருக்கட்டும், பிராமின்ஸ் தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்காங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு கம்மியான வாய்ப்பு தான் கிடைக்குது, அதனாலதான் இதை ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான். Therefore, they were demands for a reservation in the government jobs and education. அப்போ அவங்களோட இன்னொரு நோக்கம் என்னது? கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன்ல நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் வேணும். ரெண்டுமே கரெக்டா. இதை நோக்கமா வச்சுதான் நான் பிராமின் அசோசியேஷன் நிறைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. அதனால போத் 1 and 2 ஆர் கரெக்ட். நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். இதுதான் இதோட நோக்கம்னு தெரிஞ்சா போதும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? யாருதான் ஆரம்பிச்சது? 1852. இன்னைக்கு நம்ம 3 முக்கியமான இதை பார்த்தோம். இந்த 3 முக்கியமான இதுதான் இதுவே பேசிக். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மெட்ராஸ் மகாஜன சபா. மூணாவது மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன். இதுதான் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் மூவ்மெண்டோட முன்னோடிகள். ஃபர்ஸ்ட் வந்து 1852 கஜலு லட்சுமி நரசு அவரால தோற்றுவிக்கப்பட்டதா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இப்ப இந்த 2 டாபிக் நம்ம மேல பார்த்துட்டோம். 1884 மெட்ராஸ் மகாஜன சபா, 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன். இது எப்படி எல்லாம் டிரைவ் ஆச்சு, என்ன நேம்ஸ் வந்து நம்ம மேல பார்த்துருக்கோம். அதே மாதிரி மெட்ராஸ் மகாஜன சபாவை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, செக்ரட்டரி யாரு, பிரசிடென்ட் யாருன்னு நம்ம மேல இருக்க கொண்டாந்து முன்னாடி சைட்ஸ்ல பார்த்துருக்கோம். இப்ப இதை பார்க்கலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 கஜலு லட்சுமி நரசுவால ஆரம்பிக்கப்படுது. இதனுடைய மெயினான வெற்றின்னு பாத்தீங்கன்னா டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்தது. எப்ப வந்ததுன்னா 1854. இது எதிர்த்துதான் இவங்க போராடினாங்க. டார்ச்சர் ஆக்ட்ன்றது யார் யாரெல்லாம் வந்து ஒரு நிலத்துல பயிரிடுறாங்க, அவங்க டாக்ஸ் எல்லாம் பே பண்ணாங்க, நிலத்தை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் டார்ச்சர் ஆக்ட். சித்திரவதை ஆணையம், சித்திரவதை சட்டம். இதை எதிர்த்துதான் இவங்க மெயினா போராடினாங்க. இவங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றியாக 1860 டார்ச்சர் கமிஷன், சித்திரவதை ஆணையத்தை எதிர்த்து ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. இது சரியா தப்பான்னு ஆலோசிக்கிறதுக்காக. அதன் விளைவாக இந்த திரும்ப 1862 என்ன பண்ணுது? டார்ச்சர் ஆக்ட் வந்து கேன்சல் ஆகுது. அதே மாதிரி கஜலு லட்சுமி நரசு 1862 இறக்குறாரு. அதை விட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இல்ல இன்னொன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிற்காலத்துல அது மெட்ராஸ் மகாஜன சபையோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. இவ்வளவுதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பத்தின தென்னிந்திய வாசிகள் சங்கத்தை பொறுத்தவரையான விஷயங்கள், முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் விஷயம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய விடுதலை இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? பிராமணர் அல்லாதோர் அரசியல் நலனுக்காகவா, பொருளாதாரத்துக்காகவா, இல்லைன்னா வந்து சமூக அந்தஸ்துக்காகவா? எதுக்காக அமைக்கப்பட்ட சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்? ஆப்ஷன் ஏ, த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை கருதி. சுதேசி மூவ்மெண்ட் யார் கொண்டு வந்தது தமிழ்நாட்டுல? சுதேசி மூவ்மெண்ட் பெங்கால் ஸ்ட்ரீட் 1905 நடந்திருக்கும். அதை தொடர்ந்து சுதேசி மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்திய பொருளை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அந்நிய பொருளை எதிர்ப்பாங்க. அதான் சுதேசி மூவ்மெண்ட். இந்த சுதேசி மூவ்மெண்ட்டை தமிழ்நாட்டுல தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா விஓசி, விஓ சிதம்பர பிள்ளை. முத்துலட்சுமி அம்மையாருடைய
யார் ஆரம்பிச்சு? முத்துலட்சுமி அம்மையார் யாரு? அவங்க டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சரா, அட்வொகேட்டா? அவங்க ஒரு டாக்டர். டாக்டர். சுப்பிரமணிய சிவாவை பத்தின கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. இவரு தர்ம பரிபண சமாஜத்தை திருவனந்தபுரத்துல ஆரம்பிச்சாரா அப்படின்னா ஆமா. இவரு கோரல் மில்ஸ்டேக்ல தூத்துக்குள்ள கலந்துக்கிட்டாரா? ஆமா. இவரும் விபூசி 2 பேரும் சேர்ந்து கலந்துட்டு இருப்பாங்க. ஞானபானு இவருடைய நியூஸ் பேப்பரா? அதுவும் கரெக்ட் தான். பாரதிய ஆசிரமம் காரைக்குடியில பிற்காலத்து தொடங்கியிருக்காரா? சொல்லுங்க, லாஸ்ட் டைம் சொல்லுங்க. ஆமா, பாரதி ஆசிரமம் சொல்லிட்டு இவரு காரைக்குடியில பிற்காலத்து தொடங்கியிருக்காரு. இது எல்லாமே கரெக்ட் தான். நோட் பண்ணியாச்சா? இதே மாதிரி தீவிரவாதின்னு சொல்ற 2 பேர், VVS ஐயரும் அவருடைய பிற்காலத்துல ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஆசிரமத்துடைய பெயர் என்ன? VVS ஐயர் ஆரம்பிச்ச ஆசிரமத்தின் பெயர் சேரன் மகாதேவி குருக்கள். இதுதான் பிற்காலத்துல பெரியார் போய் பாக்குறப்ப அவங்க நிறைய அடக்குமுறை இருக்கிறத பார்த்துட்டு அவர் காங்கிரஸ் கிட்ட சொல்லுவாரு. காங்கிரஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க இது அவ்வளவு எடுத்துக்காதனால அவர் காங்கிரஸ்ல இருந்தே வெளில வருவாரு. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இந்த சேரன் மகாதேவி இன்சிடென்ட் அப்புறமா நடக்கும். அப்ப இதுல 1 2 3 4 எல்லாமே கரெக்ட் தான். Dash was the interest of depressed class in a round table conference. Round table conferenceல தாழ்த்தப்பட்டோரின் ஒரு குரலாக இருந்தது யார்? ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். அவரு முதல் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்துட்டு இருந்திருப்பாரு. இத மேட்ச் பண்ணுங்க. நீங்க மேட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதுல எதெல்லாம் கரெக்ட் பாஸ்ன்னு கேக்குறாங்க. எதெல்லாம் கரெக்ட்? கரெக்ட். இதுல திருவிக்காதான் நவசக்தின்றத ஆரம்பிச்சார். சுதேஷ மித்ரனோட எடிட்டர் சுப்பிரமணிய சிவாவா? இத ஆரம்பிச்சது யாரு? சுதேஷ மித்ரன். ஜி சுப்பிரமணியம். ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகே. இதுல சப் எடிட்டரா யார் வேலை செஞ்சது? இத தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பாரதியார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஏன்னா குயில் பாட்டு பாடினது யாருன்னா பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். அப்புறம் லாஸ்ட் ஒன்னும் கரெக்ட். ஜீவானந்தம்னா முக்காண்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமஸான கேரக்டர். அந்த நேம்ல இவர் நிறைய லிட்ரஸி ஒர்க் எழுதியிருக்காரு. யாருன்னா ஜீவானந்தம். அவருடைய பெண் நேம் மாறியது. அப்ப கரெக்ட்ன்றது 1 and 2 and 4. ஜீவானந்தத்தை பத்தி கரெக்டான விஷயங்கள் எதெல்லாம்? ஜீவானந்தம் பவுண்ட ஆசிரமம், உண்மை விளக்க நிலையம். He did not participate in the temple entry in a
சுசீந்திரத்தில் நடந்த டெம்பிள் என்ட்ரில் இவர் கலந்து கொள்ளவில்லை. ஜீவானந்தம் did not establish a காந்தி ஆசிரமம் in சிறு வயது. He was in the involved in a Vaikom struggle. இதுல எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் மட்டும் தான் கரெக்ட், மிச்சம் ரெண்டு கிடையாது. இவர் வைக்கம் சத்தியாகிரகம் 1924 இவர் பங்கேற்றிருப்பாரு. அதே மாதிரி உண்மை விளக்க நிலையம் அப்படின்றத இவர் நிறுவிருப்பாரு. நோட் பண்ணியாச்சா? வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது? எந்த நூல்? பஞ்சதந்திரம். ஆங்கிலேயர் வலிமையா இருக்காங்களா, அவங்களை எதிர்த்து போராடுறத குறிக்கிற நூல். அவங்க எங்க இருந்து அந்த ஒரு பழமொழியை எடுத்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பஞ்சதந்திரம். புரியல, என்னது சொல்லுங்க. ஆஹ் 1930 அந்த ஆண்டு கட்டத்தில் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியின் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சட்டமரப்பு இயக்கம் 1930, அது கீழே நம்ம உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்றோம். அதுல தமிழ்நாட்டுல அந்த செயற்குழுவுடைய தலைவரா இருந்தவர் யார்? அதை செயல்படுத்துறதுக்காக தலைவரா ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா, நிறைய பேர் ராஜாஜின்னு நினைப்பாங்க, ஆனா டி பிரகாசம். குமாரசாமி நாயக்கர் இவரோட உண்மையான பெயர் என்ன? இல்ல யார் குமாரசாமி நாயக்கர்? இதுல குமாரசாமி நாயக்கர் யார் சொல்றாங்கன்னா ஊமதுரை. கட்டபொம்மன் தம்பி கட்டபொம்மன் இறந்த அப்புறமா ஊமதுரையும் செவத்தையா இவங்க ரெண்டு பேரும் ஜெயில அடைச்சிருவாங்க. அவங்க தப்பிச்சு மருது சகோதரர்கிட்ட உதவி வருவாங்க. அப்ப சின்ன மருது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய பெயரை இவங்க அடையாளத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணுவாரு. அதுல ஊமதுரைக்கு வைத்த பெயர் தான் குமாரசுவாமி. செவத்தையாக்கு வச்சது, ஊமதுரைக்கு வச்ச பேர் குமாரசாமி, இவருக்கு வச்ச பேரு துரைசாமி. செவத்தையாக்கு வச்ச பெயர் துரைசாமி. இத கால வரிசையின்படி அடுக்குங்க. வைக்கம் சத்தியாகிரகம் எந்த வருஷம்? 1924. சேரன் மகாதேவி குருக்களம் சர்ச்சை எப்ப நடந்தது? சேரன் மகாதேவி குருக்களம் வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா? கரெக்ட். கிட்டத்தட்ட அவங்க வைக்கம் சத்தியாகிரகம் முடிஞ்ச அப்புறமா தான் அவர் ரிட்டர்ன் வரப்ப இந்த சேரன் மகாதேவி குருகுலத்தெல்லாம் பாக்குறப்ப அங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப அவர் அதை கான்ட்ரவர்சி எடுத்துட்டு போவார். பெரியா இந்திய அஜிடேஷன் 38 தான் மெயினா, பட் சம்டைம் 37 கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த சட்டம் அப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் 1940. அப்ப ஆர்டர் படி அடுத்துங்க.
2, 1, 2, 3, 4. சேரன் மகாதேவி குருகுலம் பிரச்சனை வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தானே நடந்திருக்கும். இங்க ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க, அதான் நான் கேட்டுட்டேன். மெட்ராஸ் சால் சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 அன்னைக்கு யார் தலைமையில நடந்தது? மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில ஏப்ரல் 13 அன்னைக்கு நடந்தது? ஆந்திரா கேசி பிரகாசம். நான் சொன்ன சம்டைம்ஸ் நேம் வந்து ஃபுல்லா கொடுப்பாங்க, இல்ல கூட துணை பெயரோட சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப டக்குன்னு நம்மளுக்கு சம்டைம் பாக்குறப்ப முன்னாடி இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு எங்க நம்ம ஆன்சர் தேடுவோம். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தா 1க்கு 2 வாட்டி ஆப்ஷன்ஸ் பாருங்க, உங்களால எடுக்க முடியும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, குமாரசாமின்றத வந்து ஊமதுரை தான் குமாரசாமின்னு சொல்றாங்கன்னு. அந்த கொஸ்டின் வந்து எனக்கு அந்த ஆன்சர் ஏற்கனவே தெரியும். பட் ஆனா வந்து அங்க குமார மேல என்ன போட்டதான் குமாரசாமி நாயக்கனோடனே நான் எதை யோசிச்சா வந்து வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் வீரன் சின்னமலைக்குலாம் வேற வேற பேர்லாம் இருக்குமே, சரி இவங்கள யாராவது ஒரு பெயர் தான் அதுவா அப்படின்னு சொல்லி அந்த நாயக்கன்னு ஒரு போட்டலாம். நானே கன்ஃபியூஷனாக தப்பா போட்ட கொஸ்டின். அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் 2-3 வாட்டி படிங்க, ஆப்ஷன்லயே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கும். சம்டைம் வந்து நேம கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம், இல்ல ஃபுல் நேமா கொடுக்கலாம், இல்ல ஷார்ட் நேமா கொடுக்கலாம், இல்ல துணை பெயர் சேர்த்து கூட கொடுக்கலாம். ஓகே, இன்னையோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இயர்லி ரிவால்ட் எல்லாம் வருது, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். எனக்கு நாளைக்கு இன்னொரு என்ன பண்ணுங்க, எனக்கு இன்னொரு கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துக்கலாம். பாரத மாதா சங்கத்தை ஆரம்பிச்ச நீலகண்ட பிரம்மச்சாரி, அவரும் அவருடைய கடைசி காலகட்டத்துல இது மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் இதெல்லாம் விட்டுட்டு அவரும் போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆயிருப்பாரு, ஒரு ஆசிரம் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. அது என்ன தெரியுமா? VVS ஐயர் எப்படி வந்து சேரன் மகாதேவி குருகுலம் ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரியும் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு கர்நாடகால. என்ன ஆன்சர் தெரியுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாத்துட்டு வரணும். புரியல? நந்தி ஹில்ஸ் ஆண்ட வந்து இருந்திருப்பாரு, பட் அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அவர் நந்தி ஹில்ஸ்ல போய் செட்டில் ஆயிருப்பாரு, பட் ஒரு ஆசிரமம் சம்திங் அவர் வந்து ஏதோ ஒரு ஆரம்பிச்சு மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. அது என்னன்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துருவாங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? சரி, அதையும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்ப இதை படிச்சுட்டு வந்துடுங்க. இயர்லி ரிவால்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க, ஏன்னா நெக்ஸ்ட் ஃபுல்லாவே கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடா தான் இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன்.